வலது கருத்தை உயர்த்தி, என்னை என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ, என்னை என்ன நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தீரோ, என்னை என்ன நோக்கத்தோடு வேறு பிரித்தீரோ, அதை நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும். எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், போராடுகிற எல்லா கிரியைகளையும் அழித்து இந்த உலகத்திலே நான் பிரகாசிக்க எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம், ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை மறைத்து வெளிப்படும். நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்திலே என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, ஆமென், நம்முடைய கண்களை குறித்து நாம் பேச வேண்டும் என்ற ஒரு தெளிவை ஆவியானவர் தந்தார். எனவே கண்ணை குறித்து இன்றைக்கு நாம் பேச கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்முடைய கண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கண்ணானது சரீரத்தில் ரொம்ப முக்கியம். கண்ணு தான் லைட். கண்ணு இல்லை என்றால், கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இருட்டா தெரியும். பாருங்க, உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதாவது உன் கண் கெட்டுப்போன கண்ணாக இருந்தால், பார்வை இல்லாத கண்ணாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எனவே கண் ரொம்ப வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 11:35 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே நம்மை வைத்திருக்கிறார், அவரோடு வைத்திருக்கிறார். உலகத்திலே நாம் இருளிலே இருந்தோம். ஒரு நாளிலே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? தூக்கி எடுத்தார். இப்படிப்பட்டதான பாவம் என்று சொல்லக்கூடியதான பலவிதமான இருளிலே இருந்தோம். நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய ஜீவியத்தை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நமக்குள்ளே பிரகாசம் இருக்கிறது. ஆனால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நம்முடைய வெளிச்சம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கக்கூடியதான வெளிச்சம், ஆவிக்குரிய பிரகாசம் எப்பொழுது வேண்டுமானாலும் இருள் அடைந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. உன்னுடைய பிரகாசம் குறைந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. எனவே உன்னுடைய கண்ணை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனிதனாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், விழுந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அபிஷேகிக்கப்பட்டதான தாவீதை குறித்து பார்க்கும்போது, அவன் தன்னுடைய கண்ணை சரியாக பயன்படுத்தாதபடினாலே, கண்களின் இச்சையினாலே அவன் சிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்கிறவனாக மாறிவிட்டான். அதே போலதான் சிம்சோனை பார்க்கும் பொழுது, பெலிஸ்தியர்கள் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு நியாயாதிபதி, ஒரு ரட்சகன். ஆனால் பாருங்கள், அவன் பயங்கரமான பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். ஒரு தாடை, கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று குவித்தவன். அவ்வளவு ஒரு பயங்கரமான பலசாலி பாருங்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்திருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கண்களின் இச்சை இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய பார்வை சரியில்லாதபடினாலே கடைசியாக அவனுடைய கண்களே பிடுங்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தது. அவனும் மரித்து போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு ஊழியம் செய்கிற கர்த்தருக்காக பிரகாசமாய் இருக்கிற மக்களையும் சாத்தான் கீழே தள்ளுவதற்கு அவன் பல உபாயங்களை, அவன் பல திட்டங்களை
வைத்திருக்கிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சத்திலே இந்த கண் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மனிதன் கெட்டு போவதற்கு அதிகமான காரணம் இந்த கண்ணாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நல்ல கண்களை ஆண்டவர் முதலாவது நமக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கண்ணை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே காலையில ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, நான் வரும்போது என்னுடைய கண் வந்துட்டு ரொம்ப பிளைண்டா இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் நல்லவர், நமக்கு நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கண்களை தெளிவுபடுத்துவாராக. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? கண் நல்லது, ஆனா உன் கண் இடரல் உண்டாக்குற கண்ணாய் இருக்குமே, ஆனால் அதை என்ன பண்ணிரு, பிடுங்கி போடு. நீ ஒற்றை கண்ணனா இல்ல, கண் இல்லாம நீ பரலோகத்துக்கு போனோம், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் கண் நல்லதுதான், ஆனால் இந்த கண் இடரல் உண்டாக்குற கண்ணா இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டதான சிம்சோன், இவர்கள் எல்லோரும் கீழே விழுந்து விட்டார்கள். எனவே இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்கக்கூடாது என்பதை சில காரியத்தை பார்த்துவிட்டு, இந்த கண்ணை நாம் காத்துக்கொள்ள நாம் எப்படி இந்த கண்ணை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் பார்ப்போமே. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய கண் இருளா, நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் இருளாகாதபடி நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த கண் இச்சை நிறைந்த கண்ணாக முதலாவது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், கடைகளுக்கு போகிறோம், பொருட்களை வாங்குறோம், நல்லதுதான். ஆனால் எல்லா பொருளையும் பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துடக்கூடாது? ஆசை வந்துடக்கூடாது. ஒரு புடவை எடுக்க போனோம்னா ஒரு புடவை எடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? வந்துடணும். நம்ம சகோதரிகள் அப்படி இருப்பாங்களா? ஒரு புடவை எடுக்க போனா அந்த கண்ணு பாருங்க, எடுக்கிறோமோ எடுக்கலையோ, பாக்கெட்ல பணம் இல்லை, ஆனாலும் 10 புடவை எடுத்து பிடிச்சு பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன வருது? அது கண்கள், அது ஒரு விதமான இச்சை. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்ப்பது நல்லதான், இச்சையோடு பார்ப்பது ஆபத்திலே வந்து முடியும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது அது ஒரு பாவம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பொருளையும் இச்சையோடு பார்த்தால் அது ஒரு பாவம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த கண் வழியாக தான் பாவம் உட்பிரவேசிக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? மனதிலே போய் பதிவாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்னைக்கு வரக்கூடியதான ரீசெண்டா வரக்கூடியதான சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைட்டும், ஒரே ஸ்டண்டும், ஒரே வெட்டு, ஒரே குத்து, ஒரு கொலை, இல்லைன்னா தவறான காரியத்தை காட்டுறான். இத இந்த இளம் தலைமுறை பார்க்கிறது, என்ன பண்ணுகிறது? செய்து காட்டுகிறது. அவன் மாடியில் இருந்து குதிக்கிறான், அவன் நடிக்கிறான். ஆனால் இன்றைக்கு உள்ள தலைமுறை என்ன பண்ணுகிறது? அவன் குதித்து சாகவில்லையே, நானும் குதித்து சாக மாட்டேன் என்று குதிக்கிறான், செத்து விடுகிறான். அல்லேலூயா, விபரீதமாய் முடிந்து விடுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் சினிமாக்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது தண்ணி அடிக்கிற, இந்த சாராயம் அடிக்கிற சீன் எல்லாம் வருகிறது. இதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் என்ன பண்ணுகிறார்கள்? கெட்டு போய் விடுகிறார்கள். சிகரெட் அடிக்கிறது, அதை உருட்டியா விடுறான். இவனை என்ன பண்றான்? இப்படி நாம் செய்து பார்க்கணும் அப்படின்லாம் செய்து என்ன பண்றான்? அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்து விடுகிறான். கண் வழியா தான் பாவம் போகிறது. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பாருங்கள், யாக்கோபு 1:14-15 பார்க்கும்போது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை என்ன பண்ணுகிறதாம்? பிறப்பிக்கிறது. இச்சை ஆனது கர்ப்பம் தரிக்கிறது, அது பாவமாக வெளியே வருகிறது. ஏன் சினிமா பார்ப்பது தவறா, மொபைல் போன் பார்ப்பது தவறா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் அதை பார்க்கிறோம், அந்த ஆசை இச்சையாக மாறுகிறது. அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவமாக உருகொள்கிறது, உருமாறுகிறது. கொரோனா உருமாறுதுன்னு சொல்றாங்க. இந்த கண்களில் பார்க்கிற பார்வை இச்சையாக மாறி அது பாவமாக உருமாறுகிறது. கடைசியிலே அதை நம்மை கொன்று போடுகிறது. கொரோனா நம்மை கொன்று போடுகிறது. அதே போல இந்த இச்சை, இந்த பாவம் நம்முடைய ஆயுள் ஜீவியத்தை கெடுத்து விடுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குருட்டு அனுபவத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பிரகாசம் இருளடைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பாருங்கள், ஏவாளை பார்க்கும் பொழுது
ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இந்த விலக்கப்பட்ட கனியை நீ பார்க்க கூடாது, புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் இந்த கனியை பார்த்த உடனே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி இருக்கிறது, ரொம்ப இன்பமாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்று அவள் கண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அதன் கனியை பறித்து புசித்து, நான் கெட்டு போனது பரவாயில்லை அப்படின்னு புருஷனும் கொடுத்துட்டான். நீ மட்டும் எதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசமா இருக்கணும், நீ கெட்டு போ. அனனியா சப்பீரால பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து போய் சொன்னாங்க. ஆனா அவங்க அங்கே செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க செத்து போகல, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணம் அடைந்தார்கள். பாருங்கள், அதை பார்ப்பதற்கு அந்த இச்சை, அந்த ஆசை என்பது அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தபடினால ஆண்டவர் சொன்ன பிரமாணம், சட்டத்திட்டம் எல்லாம் மறந்து போச்சு. சபையில வந்து வாசனத்தை கேட்டோம், எல்லாம் மறந்து போச்சு. அந்த நேரத்துல அதுதான் முக்கியமாக முன்னாடி வந்து நின்னது. மேற்கொள்ள பலன் இல்லை, சாத்தான் ஜெயித்து விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாமும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே 1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரம் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். ஆமென். நம்ம வஸ்திரம், நம்ம சபையில வர்ற ஆட்கள் மேக்சிமம் அவ்வளவு அசிங்கமான வஸ்திரங்களை யாரும் போடுறதில்லை. நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, தகுதியான வஸ்திரம், இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதான வஸ்திரம். அல்லேலூயா. ஆம், பாருங்கள், நான் காலையிலே செய்திகளை சொன்னேன். வெளியில போகும் பொழுதெல்லாம் நல்ல வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு ஆபீஸுக்கெல்லாம் போகும்போது டிப்டாப்பா இன் பண்ணிட்டு போறவங்க சபைக்கு வரும்போது மட்டும் டீ ஷர்ட்டா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். டீ ஷர்ட் போடுறது தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆபீஸுக்கு போற அந்த ஆபீசரை விட மேலான தெய்வத்தை நம்ம பார்க்க வர்றோம். அப்போ நம்ம ஜீவியத்திலே அதை கனப்படுத்துவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தகுதியான வஸ்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். டீ ஷர்ட் போடுவது தவறு என்று சொல்லவில்லை. பிரயாணங்களிலே நானும் டீ ஷர்ட் தான் போட்டு போவோம், பலரும் டீ ஷர்ட் தான் போடுவாங்க. அதே போலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் போடக்கூடிய வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தகுதியான வஸ்திரங்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் பார்ப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் என்ன பார்ப்பாங்க? கார்ட்டூன் பார்ப்பாங்க. இப்ப இந்த கார்ட்டூன் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பேய் படம் சொல்லக்கூடியதான கார்ட்டூன் பார்த்தா ரொம்ப அதிகமா என்ன ஆகும்? பிடிக்கும். அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு பிடிக்குமா? அதிகமா அதுதான் விரும்பி பேய் கார்ட்டூன் வருது. உண்மையாகவே பிள்ளைகள் அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம அதை பார்க்கும்போது, சில கார்ட்டூனை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அதுல வரக்கூடியவங்க நம்ம நகத்தை என்ன பண்ணிருப்பாங்க? ரொம்ப வளர்த்தி அப்படி இருப்பாங்க. ரொம்ப அப்படி நகை எல்லாம் எப்படி இருக்கும்? வளர்ந்து போய் பெண்டா இருக்கும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நான் காலையில சொன்னேன், தலைமுடிக்கு ஒரு கலர் உண்டு, நகத்துக்கு என்ன உண்டு? ஒரு கலர் உண்டு என்று சொன்னேன். ஆண்டவர் கருப்பா தலைமுடியை படைச்சு வச்சிருக்க ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய நகத்தை நார்மலா பார்க்கும்போது நன்றாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த கார்ட்டூன்ல பார்க்கும்போது அதை பார்த்து என்ன பண்றோம்? பயப்படுறோம். அதே போல நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி, உலகத்துல எதையாயிலும் ஒண்ணு 5 ரூபா 10 ரூபான்னு கயிறை கட்டுறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுது? நீ தான் மாடலா இருக்கணுமே தவிர மற்றவங்களை பார்த்து நீ மாடலா மாறிடக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற நபர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தகுதி என்ன? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிலர் சொல்லுவாங்க, இவ ரட்சிக்கப்பட்டவளா?
குணத்தை பார்த்தா கொஞ்சம் கூட என்ன பண்ணலையே, மாறவே இல்லையே, நாங்க எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? தகுதியான வஸ்திரங்கள், நாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு காரியம் இருக்கணும். பாருங்க, ஆராதனைகளிலே கவனிக்கணும், பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை தெய்வமா இல்லையா? உண்மை தெய்வம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணை சரியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக நம்முடைய கண், நீதிமொழிகள் 4:25, உன் கண் நேராய் நோக்கணும். அல்லேலூயா. எப்படி நோக்கணும்? கண் என்ன பண்ணணும்? கோண பார்வையை பார்க்க கூடாது. கண் எப்படி பார்க்க கூடாது சொல்லுங்க? நமக்கு நல்ல கண்ணை தானே தந்திருக்கிறாரு. கோண பார்வையை பார்த்தா கண்ணு கோண கண்ணா மாறிடும். அல்லேலூயா. நம்ம கண்ணு எப்படி பார்க்கணும்? ஸ்ட்ரைட்டா பார்க்கணும், நேரா பார்க்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பரிசேயர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கூட்ட பரிசேயர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா குனிந்து செல்லும் பரிசேயர். என்ன பரிசேயர்? அவங்க என்ன பண்ணுவாங்களா? எப்ப பார்த்தாலும் என்னதான் சொல்லுவாங்க? அவங்க நல்ல பக்திமான்கள் தான், ஆனா குனிந்து தான் போவாங்க. யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது? பாத்திரக்கூடாது. யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது? அந்த வேஷம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு கூட்ட பரிசேயர் இருப்பாங்க. அவங்க அந்த பரிசேயரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க குருட்டு பரிசேயர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டே என்ன பண்ணுவாங்க? நடந்து போவாங்க. ஏன்னா கண்ணை திறந்துட்டா என்ன வந்துடும்? பாவம் வந்துடும் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே போவாங்க. எதிரில் செவர் இருக்கும், அங்க போய் இடிச்சு என்ன ஆயிரும்? நெத்தியில இருந்து. இப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லல, உன் கண் நேராய் பார்க்கட்டும். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாரையும் பார்த்து தான் பேசினார். பேஸ் டு பேஸ் தான் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணார். ஆமேன். கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமேன். ஒரு நபருடைய முகத்தை நேர பார்க்கணும். உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோண பார்வை, குறுக்கு பார்வை எல்லாம் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண் அடுத்ததாக அவருடைய வழியை பார்க்கணும். யாருடைய வழியை? அவர் இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி பழகினார், இயேசு எப்படி சுவிசேஷம் சொன்னார், அவரை நம்ம பார்க்கணும். என்னை கவனிங்கள், இயேசுவை கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், தவறான இயேசுவை பின்பற்றாத தவறான மனிதரிடத்திலே நீங்கள் பல ஆலோசனை கேட்டா என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? தவறான ஆலோசனை தான் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளிடத்திலே நீங்கள் போய் ஆலோசனை கேட்டா என்ன பண்ணுவாங்க? நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்தையும் போய் ஆலோசனை கேட்டு நிக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தெரியலைன்னா என்ன பண்ணிடணும்? அவங்கள ஊழியக்காற்று அழைச்சிட்டு போயிடணும். எனக்கு ஆலோசனை, தவறான ஆலோசனைகளை ஒருத்தருக்கும் கொடுத்து அவங்க தவறான பாதையில போவதற்கு எல்லாம் தெரிஞ்சது போல நீங்க ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆலோசனை தெரிஞ்சா வசனத்தின் அடிப்படையில அந்த ஞானம் இருக்குமே, ஆனால் நீங்கள் ஆலோசனை சொல்லி கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. எல்லாம் தெரிந்தது போல தவறான ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நஷ்டப்படுத்துவதற்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கடன் வாங்குறவன்ட்டு போய் ஆலோசனை கேட்ட என்ன சொல்லுவான்? கடன் வாங்கதான் சொல்லுவான். ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுவானா? அவன் என்ன சொல்லுவான்? தண்டல்காரன் பார்த்துக்குவான்னு சொல்லுவான். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப யார்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யாத்ராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, யாத்ராகமம் 23:7, கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக. கள்ள காரியம், எந்த கள்ள காரியத்திற்கும் எப்படி இருக்கணும்? நம்ம தூரமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த மாதத்துல ஒரு 4 செய்தி, நல்ல பிளஸிங்கான செய்தி தான் கேட்டோம். அப்படிதானே? ஆமேன். அல்லேலூயா. ஆனா அதுக்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயாங்கிற ஒரு ஆக்ரோஷம், பயங்கரமா சத்தம் எல்லாம் வந்துச்சு. ஆனா நம்மளை சீர்படுத்துகிற செய்தி கேட்டா நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும்? சில நேரத்துல ரொம்ப கடினமா அது இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக. சில ஆட்கள்
எல்லா தவறையும் செஞ்சுட்டு வீட்டுல வந்து என்ன பண்ணு, வீட்டுல வந்து என்ன பண்றது, ஒண்ணும் தெரியாத போல என்ன பண்றது, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுல ஒண்ணும் தெரியாத போல வந்து இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கழிந்த நாட்களை பார்த்தேன், அவருடைய கேமராவை, சிசிடிவி கேமராவை வேணாலும் மறைக்கலாம். அல்லேலூயா. ஊழியக்காரங்களை மறைக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை மறைக்கலாம். ஆனால் கர்த்தரை ஒருத்தர் மறைக்கவே முடியாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படியானால் எந்த ஒரு விதமான கள்ளத்தனமான காரியங்களுக்கு நம்ம விலகிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் பேசுவார், மகனே இது வேண்டாம் உனக்கு, இதுவும் ஆவிக்குரிய ஜீவியத்துல இருளை என்ன பண்ணும், கொண்டு வரும், இருளை கொண்டு வரும். எனவே இதெல்லாம் நீ என்ன பண்ணிரு, விட்டு விலகு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதான ஒரு பக்குவம் உள்ள ஒரு இருதயமா இருந்தால் சின்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுவார், பேசுவார். வேண்டாம் மகனே, இது வேண்டாம், வேண்டாம் மகளே, இது நீ செய்ய வேண்டாம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இது கேடு வந்து விடும், நீ எனவே ஜாக்கிரதை என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய கண் எப்படி இருக்கக்கூடாது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, 3-5 வரைக்கும் வசனங்கள். மத்தேயு 7 3-5. இதோ உன் கண்கையில் உத்திரம் இருக்கையில் சகோதரனை நோக்கி எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, எடுத்து போட வகைப்பார், மாயக்காரனே என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்னைக்கு மீடியாக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த நாட்களில மீடியாக்கள் கம்மி. ஆனால் இன்றைக்கு மீடியாக்கள் பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர்களோ ஒரு தலைவர்களோ நல்ல காரியத்தை தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுல என்ன ஒரு தவறு பண்ணுவாருன்னு, மனுஷன் தானே, மனுஷனுக்கு பேசும்போது சில தவறுகள் என்ன ஆகும், வருமா வராதா? உங்களுக்கு எல்லாம் வருமா? வரும்னு சொல்றவங்க கருத்தை உயர்த்துங்க. பேசும்போது என்ன வரும்? ஒரு பெரிய தலைவரா இருக்கிறவங்க ஒரு பேட்டி கொடுக்கறாங்க, அதுல என்ன வரும்? நல்ல காரியத்தை சொல்லும்போது சில காரியங்கள் தவறு வரும். ஆனா மீடியாக்காரன் என்ன பண்ணுவான்னா, அததான் என்ன பண்ணுவான், எடுத்து இவர் இப்படி பேசிட்டார், யூகத்தின் அடிப்படையில அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க. அது என்ன ஆவி அப்படின்னா, மீடியாக்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவி என்னன்னு குறை கண்டுபிடிக்கிற ஆவி. அது ஒரு அசுத்த ஆவி. கரங்களை உயர்த்தி சொன்ன நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை புரிந்து கொள்றது இல்லாதபடி அந்த தவறாக, ஆமேன், பாருங்க, அவங்க அப்படி சொல்லலாமா, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம பல நேரத்தில் நம்முடைய கண் குறை கண்டுபிடிக்கிற கண்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகேடனே, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணுப்பா, எடுத்து போடு, நீ சுத்தமா இரு. நீ குறை கண்டுபிடிக்கிற கண் உள்ள நபரா இருக்காத. பாருங்க, குறை கண்டுபிடிக்கிற ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே குறையாதான் தெரியும். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல குறை உள்ளவர்களாக மாறிடுவாங்க. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம். குறைகளையே கண்டுபிடிக்கிற ஒரு ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. இயேசு ஊழியம் செய்த போது ஒரு அற்புதம் செய்தார். ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அற்புதம் செய்துட்டார். நியாய பிரமாணத்துல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அங்கு எந்த ஒரு வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, ஒரு அற்புதம் செஞ்சுட்டார். உடனே என்ன பண்றாரு, குறை கண்டுபிடிச்சிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நீர் செய்யலாமா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆடு, உனக்கு ஒரு ஆடு குழியில விழுந்து கிடந்தா அதை ஞாயிற்றுக்கிழமைனா பாப்ப, எப்பமா இருந்தாலும் தூக்கி விட மாட்டியா அப்படின்னு. அப்ப பாருங்க, ஒரு நல்லது செய்தாலும் அதிலே குறை கண்டுபிடிக்கிற மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்களாக இராதபடி நம்முடைய கண்களை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் சுத்தமான கண்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சில இந்த மொபைல் போன்கள் வருகிறது, டிவி இருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, சில காரியம் வருகிறது. ஆனால் நாம் நம்முடைய கண்ணை சரியாக என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படியெல்லாம் நாம் நம்முடைய கண்களை காத்து கொண்டு இருப்போமே ஆனால், கொலோசியர் 1:13 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி
இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ஆமென் உட்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இருள் நீக்கி வெளிச்சம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் ஆயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இருள், பாவம், அசுத்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இராதபடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே, வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி கொண்டிருப்பது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி கொண்டிருப்பது போல நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய கண்களை எதிலே அதிகமாக பதிக்க வைக்கிறோமோ அதே போலதான் நம்ம இருப்போம். ஆமென். நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியமானது. கண் வழியாதான் என்ன வருகிறது? பாவம் வருகிறது. இந்த கண்ணை எதில பதிக்க வைக்கிறோமோ, நம்முடைய கண் எப்படிப்பட்டதான நபரை பார்க்கிறதோ அதன்படிதான் நாமும் இருப்போம். எனவே நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரை பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் யாரை பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவரை பார்க்கிற. அவர்தான் மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பிரகாசமடைய செய்கிறவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே இவரே மெய்யான ஒளி. அவரில் கடுகளவேனும் இருள் இல்லை. அப்ப நாம் அவரை பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணினார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 121:1-2 படித்து பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கருத்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய கண்களை அவருக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக எப்பொழுதும் ஏறெடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், தானியேலை குறித்து அதாவது தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு நாள் என்ன சொன்னானா, அவன் ரொம்ப பெருமையான பேச்சு பேசினவனா இருந்தான். நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான். நான் கட்டின பாபிலோன். கர்த்தரை எல்லாம் மறந்துட்டான். உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, உடனே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, உடனே ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். இப்போ மனுஷன் இருந்து தள்ளி மாட போல மாறிட்டான். ஒரு மனுஷன் யார போல மாறிட்டான்? பெருமை நிறைந்த மனுஷன் மாட போல மாறி புல்ல மேய்கிறவனா மாறிட்டான். மனுஷன் புல்ல மேய மாட்டான். ஆனா இவன் யாரா மாறிட்டான்? மாடா மாறி புல்ல மேய்ஞ்சா. அது மட்டும் இல்ல, கழுகுகளுடைய இறகுகளை போல நகம். நகம் யாருக்குதான்? பட்சிக்குதான் இப்படி இருக்கும், நகம் வளைஞ்சு இருக்கும். அல்லேலூயா.
மனுஷனுக்கு நகை வளைஞ்சு நம்ம தான் வளைக்கிறோம். அல்லேலூயா. அதை வெட்டாம விட்டா என்ன ஆயிரும்? பேய போல என்ன பண்ணிடுவோம்? மாறிடுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம். நல்ல நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, நல்ல கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இப்போ புத்தி எடுத்துட்டார் ஆண்டவர். மனுஷனுடைய புத்தி இப்ப யாருடைய புத்தியா மாறிட்டு? மிருகத்துடைய புத்தியா மாறிட்டு. இப்போ உணர்றான், நான் ஏன் இந்த நிலையில இருந்த, ஆண்டவர் என்ன இந்த அளவுல உயர்த்தி வச்சார், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிற? ரொம்ப தாழ்ந்த நிலையில போயிட்டேனே. தேசத்து ஜனங்களை எல்லாம் ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு நபரா இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கீழே தள்ளிட்டார். ராஜா அரண்மனை வெளியிலே தள்ளிட்டார், சிங்காசனத்தை வெளியில தள்ளிட்டார். வானத்து பனியில இப்ப என்ன பண்றான்? நனைகிறவனா மாறிட்டான், ஒரு எருமபாட போல மாறிட்டான், ஒரு உணர்வு இல்லாதவனா ஆண்டவர் ஆக்கிட்டார். ஆனா ஒரு நேரத்துல அவனுக்குள்ள புத்தி வந்துச்சு. அவன் அடுத்த வசனம் நீங்க கண்டிப்பா படிச்சு பாத்தீங்கன்னா, எனக்குள்ளே இப்ப பாருங்க, புத்தி இல்லாம ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டதான மனிதன் இப்பொழுது அவனுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிறான். வானத்துக்கு நேராக ஏறெடுத்த போது என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நானே புத்தி, வல்லமை என்னுடையது, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த புத்தியை ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கணும். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது நோக்கம் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகதான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த உலகத்திலே அவரை நோக்கி பார்க்க விருப்பம் இல்லைன்னா அந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது? போகவே. இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்பவுமே இந்த உலகத்தையே சார்ந்து, உலக மக்களே சார்ந்து, உலகத்திலே ஐக்கியப்பட்டு, உலகத்திலே எப்போ ஆழமா போக 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 அந்த இருள் இருக்கும். ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. இந்த உலகத்தில் அதிகமா டீப்பா போக, உலக ஞானம், உலக காரியத்தை யோசித்து உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருள் நம்மை வரும். ஆனால் ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்க நேரம் செலவிட நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். மோசையின் முகம் பிரகாசமா இருந்தது. காரணம் என்ன? அவன் ஆண்டவரோடு இருந்தான். இரவும் பகலும் ஆண்டவரோடு இருந்தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த இளம் தலைமுறை கெட்டு போவதற்கு காரணம், இரவும் பகலும் அவர்கள் எதோடு இருக்கிறார்கள்? மொபைல் போனோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எதோடு இருக்கிறார்கள்? 11 மணி தானே ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். 12 மணி நேரம் தானே ஆகுது, இன்னும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் 1 மணி நேரம் தானே தூங்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம். 2 மணி நேரம், 2 மணி தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? அது எங்க கொண்டு போகுது? பார்க்க பார்க்க பார்க்க. நீங்க கெட்ட காரியத்தை பார்க்க நான் சொல்லல, ஒரு சமையல் குறிப்பதான் ராத்திரி எல்லாம் இருந்து பார்த்தா நம்ம எங்க தான் போவோம்? ஆழத்துல போவோம். இருளுக்கு நேரா நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ காலையில் எழுந்திருப்போமா? காலையில் எழுந்து வீட்டுல உள்ள வேலைகளை செய்வோமா? அல்லேலூயா. இப்ப சமையல் குறிப்பே பாக்குறோம்னு வைங்களா, நைட் எல்லாம் இரவெல்லாம் 3 மணி வரைக்கும் சமையல் குறிப்பை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு தான் எழும்புவோம்? காலையில 10 மணிக்கு எழும்பி சமையல் பண்ண முடியுமா? அல்லேலூயா. என்ன நடக்கும்? என்னதான் பார்த்தோம்? சமையல் குறிப்பு தான் பார்த்தோம், நல்லது நினைச்சுதான் பார்த்தோம். ஆனா அது நமக்கு பிரயோஜனமா இருக்குது. ஒரு சமையல் குறிப்பு பார்த்தா போதும், அதுல நீ சரியா சமையல் பண்ணா போதும். புருஷன் உன்னை வாழ்த்துவான், உன் பிள்ளைங்க உன்னை வாழ்த்துவாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கண்டதையும் பார்த்து அப்படி பண்ணிடலாமா? அவங்கள போல பண்ணிரு. அவங்கள போல நீ பண்ண முடியாது. உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ தெளிவா செய். அல்லேலூயா. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நல்ல செய்தி தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக 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 நம்முடைய நேரம் அவுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வெளிச்சமும் அவுட்டு. பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஆராதனைகளில் எல்லாம், நேற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஒரு பிரசன்னத்தை உணர முடிகிறதா? அல்லேலூயா. தேவ மகிமை இல்ல. கொட்டடிச்சாதான் சிலருக்கு என்ன வருது? அமைதியா இருக்கிறீங்க. கொட்டடிச்சாதான், அதனால கொட்டடிச்சு பழக்கம் இல்ல, கொஞ்சம் குறைக்கிறோம்.
கொட்டை அடிக்காம ஆவி வந்தாதான் உண்மையான ஆவி. கொட்டை அடிக்காம ஆவி வருதான்னு என்னைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, சும்மா உற்சாகப்படுத்தி என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில இருளோடு, வாழ்க்கை முழுச இருள், 24 மணி நேரம் இருளோடு நேரத்தை செலவு பண்ணிட்டு வாழ்க்கை இருளா இருக்கு. ஜெபம் வருமா? ஜெபம் வருமா? தேவனோடு நெருங்கினாதான் ஜெபம் வரும். இல்லதான் சகோதரன் ஜெபம் பண்ணாங்க. தேவனோடு நம்ம நெருங்கி இருந்தா நல்ல ஜெபம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இல்லனா சோதர பலி 1000 தான் பார்த்துட்டு போனோம். என்னதான் பார்த்துட்டு போனோம்? முதிர்ச்சியான விசுவாசியம் என்ன ஜெபம் வராதனால என்னதான் பார்த்துட்டு போகுது? சோத்திர பலி 1000 பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். புத்தி வந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன வரும்? உலக ஞானத்தையே யோசித்து அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா ஒண்ணு நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் புத்திங்க, அவர் தான் ஞானி. அவரை நம்பணும், அவர் தர்ற ஆலோசனை கேட்கணும். அவர் தர்ற ஆலோசனை கேட்காம தெய்வ பயம் இல்லாத ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு, தவறான ஆலோசனைகளை கேட்டு அதுல போய் விழுந்து எழும்ப முடியாதபடி இருக்கிற வெளிச்சத்தையும் பறி கொடுத்துட்டு பிரகாசம் இல்லாம வாழுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சகைவை பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கணும்? அல்லேலூயா. விருப்பம் வேணும். இயேசுவை பார்க்கணும்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்? விருப்பம் இருக்கணும், கொஞ்சம் தியாகமா இருக்கணும், உபவாசம் இருக்கணும், தியாகம் இருக்கணும். இயேசுவை பார்க்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இயேசுவை பார்க்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு விருப்பம் வேணும். சகோதரருக்கு என்ன இருந்தது? ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுட்ட வந்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க? இயேசுட்ட வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனா சகைவு அதிகமா விரும்பினான். எல்லாரும் ஹைட்டான ஆட்கள், யூதர்கள். ஆனால் இவன் மட்டும் ரொம்ப குள்ளமான ஆளு. ஆனா அவனுடைய விருப்பம் எல்லாம் எப்படி ஆயிலும் இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு ஆராதனையில இயேசுவை பார்க்கணுங்கிற எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? மற்ற ஆட்களை பார்க்கணும்னு தான் இன்னைக்கு ஆட்களுக்கு விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றது அவங்கள பார்க்கிறதுக்கு, இவங்கள பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா இன்னார பார்க்கலாம். வாழ்க்கையில இருள் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசினஸ் மைண்டோட சர்ச்சுக்கு வர்றது அது இருள் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றது ஆண்டவரை பார்க்க வரணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில இருள் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆமென். பாருங்க, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வாஞ்சியோடு மரத்துல ஏறான். ஏற முடியாது, குள்ளந்தான். எப்படி ஏறினான்னு தெரியல. இயேசு வரும்போது அவருக்கு தெரியும் யாரெல்லாம் வாஞ்சியோடு அவருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறாங்கன்னு தெரியும். ஊழியக்காரர் சொல்லி சொல்லி நீ பார்ப்பா, கண்ணை மூடுப்பா, அதை பண்ணுப்பா. ஆண்டவர் பார்க்கவே முடியாது. அவரவருக்கு அந்த விருப்பம் வேணும். இயேசுவை பார்க்கணும், இயேசு தரிசிக்கணும், இயேசுவின் சத்தத்தை கேட்கணும். என்னைக்கும் சொல்லிட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பவும் சொல்லிட்டே இருக்க கூடாது. இயேசுவை பார்க்கணும். ஏன் எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியல? விருப்பம் இல்ல. இயேசுவை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா இயேசு உங்களுக்கு காட்டுவார், இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். இயேசு கிட்ட வந்த உடனே இங்க ஒருத்தன் அதிகமா விரும்பிட்டு இருக்கிறான் என் முகத்தை பார்க்கணும்னு. வந்த உடனே நடந்து பார்த்தார். எப்பா நீ என்ன பார்க்கணும் தான் நீ நினைச்ச? என்ன ஃபுல்லா பாருப்பா, நான் உன் வீட்டிலே வந்துடுறேன், என்ன 24 மணி நேரம் நீ பார்க்கலான்னு இயேசு வீட்டிலே வந்தார். உங்க வீட்டுல இயேசு இருக்காரா? உங்க வாழ்க்கையில இயேசு இருக்காரா? உங்க ஜீவியத்துல இயேசு இருக்காரா? இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடிகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வந்த உடனே கவனிங்க, இயேசு வந்த உடனே என்ன நடந்துன்னா பாவ உணர்வடைஞ்சிட்டான். அவன் பெரியவர், பணக்காரன், வரி வசூல் பண்றவன். பாவ உணர்வடைந்து அவன் சொல்றான், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டதோடு இல்ல, யாற்றெல்லாம் என்னென்ன வாங்கினா அதை 4 நான் திரும்ப கொடுத்துறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவின் முகத்தை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு தான் பிரகாசம். ரட்சிப்பு தான் சொல்லுங்க. பிரகாசம் என்னது? ரட்சிப்பை காத்துக் கொள்வதுதான் பிரகாசம். அபிஷேகத்தை காத்துக் கொள்வதுதான் பிரகாசம். அவன் வரங்களை காத்துக் கொள்வதுதான் பிரகாசம். கனிகளை காத்துக் கொள்வதுதான் பிரகாசம். ஹல்லேலூயா. பிரகாசம் என்ற ஏதோ ஒரு லைட்டை குறித்து நான் சொல்லல, வெளிப்படையான வெளிச்சத்தை குறித்து சொல்லல. ஆவிக்குரிய மனதில
ஒரு தெளிவு, மனதிலே ஒரு குழப்பமற்ற ஒரு நிலை, மனதிலே ஒரு சந்தோஷம், மனதிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு தெளிவு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வேணும். அந்த விருப்பம் நமக்குள்ள இருந்தா, பெனிகினை குறித்து பார்க்கும்போது நான் சொன்னேன், அந்த பெனிகின் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், அவரு கொண்டு பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா அவர் ரோமன் கேத்தலிக். அவர் ஒரு கூட்டத்தில் போய் ஒரு பெட்டி கடையில போய் வேலைக்கு பார்த்தார். வேலைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடியதான ஒரு பையன் அந்த வசனங்கள் எல்லாம் அந்த கடையில நிறைய எழுதி ஒட்டி ஒட்டி வச்சிருப்பான். முதல்ல அவன் சுவிசேஷம் இவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சான். இவன் ரோமன் கேத்தலிக். இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு அந்த அந்த சடங்காச்சாரங்களை தான் அவங்க கற்றுக்கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் வசனம் எல்லாம் தெரியல. அப்புறமா நாள் பட ஆகும்போது ஒரு நாள் நீ ஜபத்துக்கு வாப்பா அப்படின்னு அந்த பையன் இவரை கூப்பிட, இவரும் ஒரு நாள் ஜபத்துக்கு போனார். ஜபத்துக்கு போனா அவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. வாலிபர்கள், இன்னைக்குள்ள வாலிபர்கள் எல்லாம் எதுல பார்த்துட்டு இருக்காங்க? எதை பார்த்துட்டு இருக்காங்க? போன். அந்த வாலிபர்கள் என்ன பண்ணார்களாம்? கூடி அந்நிய பாஷை பேசி ஆவியில ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். ஆராதி ஆராதி ஆவியில நிரம்ப அந்நிய பாஷை பேசணும் யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது. நமக்குள்ளே இந்த பிரசன்னமும் மகிமையும் வெளிச்சமும் இருக்குமே ஆனால் தானா வெளியில வரும், இல்லைன்னா இருள் தான் வெளியில வரும். அப்போ அப்படி இருக்கும்போது ஐயோ இது என்ன ஒரு புதிய அனுபவம் இருக்கிறது. நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனேன், நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன், நல்ல குடும்பம் தான். ஆனா இந்த அபிஷேகத்தை பற்றி ஒண்ணு எங்களுக்கு தெரியாது. அப்படி இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்புறமா இவனும் ஆண்டவரே, இவனை அறியாமல இவர் பெனிகின் இவரை அறியாமலே என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாரா, ஆண்டவரே மறுபடியும் வாரும் மறுபடியும் வாரும் என்று சொன்ன போது அவரை தொட்டாரா. ஆண்டவரே அதே கூட்டத்தில் அவர் ஆமேன் அபிஷேகத்தை பெற்றாரா. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகிறார், ஆண்டவரை தரிசித்துக் கொண்டே இருக்கிறாரா. அங்க போனா இயேசுவை தரிசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பம் வாஞ்சை எல்லாம் எதில் இருக்கிறது? உலகம், மாம்சம், கண்களின் நிச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அவைகள் பிசாசினால் உண்டானவைகள், அவர்கள் கர்த்தரால் உண்டானவைகள் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். உலகத்திலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தேவைதான். ஆனால் அதை அதிகமாக நேசித்துக் கொண்டிருப்போமே ஆனால் அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பகையாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனார். இப்பொழுது வீட்டுல போய் இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னா, இயேசுன்னு பேரை சொல்லாத. யார் சொல்றது? ஒரு பக்தி உள்ள குடும்பம். இயேசு அறியாதவங்களுக்கு இயேசுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொதுவாகவே பிசாசுக்கு இயேசுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அவரை துன்புறுத்தினாங்க. பாருங்க, அது குறித்ததான காரியங்களை நம்ம இப்ப நமக்கு சொல்ல நேரம் இல்லை. அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஏன்னா இயேசு அவருடைய வாழ்க்கையிலுடைய இருளை எல்லாம் வெளிச்சமா இருக்கு. தேவரீர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறேன். சகைவு மனம் திரும்பினான், பாவாரிக்கை பண்ணினான். இவனும் ஆபிரகாமுடைய குமாரன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய இந்த கடைசி காலம். ஆனா ரட்சிப்பு இல்லாமலே ஒரு கூட்டங்கள் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் என்ன ஆகாது? செவடங்காதல சங்கூதுனதுதான். ஜெபம் பண்ணு, அங்க வா, இங்க ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியதான காலம். நாம் பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் இருக்கணும்னா, நாம் ஆண்டவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும். தூங்கினாலும் எழுந்தாலும் தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக வசனத்தை அனுதினம் என்ன பண்ண வேண்டும்? படிக்கணும். ஒண்ணும் இல்ல, இந்த வாரம் முழுசா நீங்க பைபிளை படிச்சீங்க அப்படின்னா உங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன். கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியாது.
அல்லேலூயா. நேரம் இருக்கும்போது நீ பைபிள் படிக்காம, நல்ல குடும்பம், குழந்தை குட்டி, வேலை, பிஸியான பிறவா பைபிள் படிக்க போற? நேரம் இருக்கும்போது ஜபத்துக்கு வராம, நீ நல்ல பிஸியாவி நீ ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர போற, நீ செய்ய போற? செய்வியா? செய்ய முடியுமா? நல்ல வாய்ப்பு, நல்ல தருணம், நல்ல சுகம், இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன பிடிக்கல? ஜபமும் பிடிக்கல, பைபிள் படிக்கிறதும் பிடிக்கல. காரணம் என்ன? நாம் உலகத்தோடு இருக்க விரும்புகிறோம், வெளிச்சத்தை விரும்பவில்லை. வெளிச்சத்தை விட இருளை அதிகமாக விரும்புகிறதே அந்த நியாய தீர்ப்புக்கு காரணம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிச்சத்திடத்திலே சேருங்கள். இந்த உலகத்தில் ஐக்கியம் வைக்க 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 அந்த இருள் நம்மை அண்டிக் கொள்ளும். வசனத்தை படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சங்கீதம் 119, 105 படிங்கள். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு. பாருங்கள், இதே பெனிகின் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு, கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் கவனிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு வேதத்தை படித்து 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 குடித்தேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? வேதத்தை படித்து குடித்த. எப்படி குடிக்க முடியும்? அதாவது அப்படி வேத வசனத்தை எல்லாம் அப்படி உட்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடன் ஆசையோடு உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். அப்ப வேத வசனத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நாட்டம் வரணும். இந்த மொபைல்ல உள்ள நாட்டம் எல்லாம் என்ன ஆகணும்? இனி எல்லாம் நமக்கு குறையணும். ஹல்லேலூயா. ஆமா, பலவிதமான சீரியல், சித்தி, அது இது, வேற என்னது, புத்தியா, குத்தி, எல்லா துத்தியும் மாறி. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஜெபிக்கிற நேரம், வாய்ப்பு, தருணம் எப்பவும் கிடைக்காது, எப்பவும் கிடைக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். வாழ்க்கையில் பிரகாசிப்பதற்கு, உன் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்வது, உன் ஜீவியத்தை பிரகாசமடைய செய்வது இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. வேத வசனத்தை என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட பைபிள் படிக்காம நம்ம எவ்வளவு துணிகரமான கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அனுப்பிகள் மனம் வருந்தி. ஹல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர் சொல்லி வர வேண்டிய தகுதி அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய அடிப்படை. சொல்லுங்க, பேசிக்கானது. இதே இல்லைன்னா நம்ம என்ன கிறிஸ்தவங்க? நீதிமொழிகள் 7:23 சொல்லப்பட்ட கட்டளே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் தான் வெளிச்சம். வேதத்தை படிச்சா நம்ம வாழ்க்கை வெளிச்சம் இருக்கும். வேதத்தை படிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில இருள் கொடி கொண்டு கொள்ளும். ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, இனி நான் வேதத்தை அதிகமா படிக்கும்பா? வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கணும்னா வேதத்தை